ஒரு வருஷத்தில் எத்தனை பேருக்கு நம்ம தர்மம் பண்ணுறோம்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். இந்த வருஷம் போன வருஷம் பண்ணியிருந்தேன், இந்த வருஷம் ஒரு ஆள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஒரு 2 பேரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லை, எல்லா விதமான வசதி வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு இப்போ உருவாக்கி தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம வாழ்க்கையும் இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. கர்த்தர் நம்மளை உயர்த்திருக்கிறார். நாம் எப்படி இருந்தோமோ அதே போல அடிமைத்தன வாழ்க்கையில சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், சரியான துணிமணி இல்லாமல் இருக்கிற ஏழை கிராம மக்களை பார்த்து அவங்களுக்கு தர்மம் செய்கிற போது பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் பார்த்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராக. ஒருவேளை மிஷினரிமார்கள் இந்திய தேசத்துக்கு வந்து அவங்க தர்மம் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு இயேசு யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் எப்படிப்பட்டவரும் தெரிஞ்சிருக்காது. பைபிள் நம்ம கைக்கு வந்திருக்காது. அவர்கள் செய்த தர்மம், அவர்கள் செய்த தியாகம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை இன்றைக்கு மாற்றி வைத்து இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்தெந்த வழியில தர்மம் பண்ண முடியுமோ அந்தந்த வகையில தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.